கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன்னை மேன்மைப்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த நினைச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுது, யோபு 11:10 வாசிக்கும் பொழுது, அவரை தடை செய்பவன் யார்? அவரை தடை செய்பவன் யார்? அவரை யாராலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சாரு. சவுலால தடை செய்ய முடிஞ்சிச்சா? முடியலை. கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினது போல உங்களையும் மேன்மைப்படுத்துவா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான், எல்லார் கண்களுக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவான். சத்துருகளுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவான். இந்த உலகத்திற்கு முன்பாக மேன்மைப்படுத்துவான். ஏன்? நீங்கள் அழிஞ்சிருவீங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கள்ல, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவான். யோசுவா 3:7 நீங்கள் வாஸ்து பார்த்தா வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்த போகிறேன்? நான் மோசேயோடு இருந்தது போல நான் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்று எல்லாரும் காணும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சங்கீதம் 23:5, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு மேன்மை, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம். அப்படி நடக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உலகம், வேதம் சொல்லுது, சங்கீதம் 126:2 நீங்கள் வாஸ்து பாருங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன். மொர்தெகாய் என்கிற தெய்வ மனிதனை ஆமான் என்கிற கொடிய மனிதன் அழிக்கவே நினைத்தான், அழிக்கவே திட்டம் தீட்டினான். ஆனால் அந்த கொடிய ஆமானால மொர்தெகாவை தொட முடிஞ்சிச்சா? ஆமான் கையில் அதிகாரம் இருந்துச்சு, ஆமான் கையில் செல்வம் இருந்துச்சு, ஆமான் கையில் எல்லா சகலமும் இருந்துச்சு. ஆனால் மொர்தெகாவை அழிக்கணும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தா? எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையிலே எல்லாருக்கும் மேலாக மொர்தெகாயை கர்த்தர் அமர்த்தினார். அவனுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரம்பிற்று. அழிக்க நினைச்ச ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். உங்களை உலகம் அழிக்க நினைக்குதோ? உலகம் உங்களை அழிக்க நினைக்குதோ? பிரியமானவர்களே, யார் உங்களை அழிக்க நினைச்சாலும் முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 29:12, எவ்வாறையும் மேன்மைப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். நிச்சயம் கர்த்தர் அவருடைய கரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் மேன்மைப்படுத்துகிறத யாரும் தடுக்க முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசினீர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறது யாரும் தடுக்க முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.